அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே நம்ம எந்த மாதிரி நிஃப்டியில் டெக்னிக்கல்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரு ட்ரெண்ட் லைன். அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டேவோட ஹை எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். எஸ்டர்டே ஒரு ஆர்பிஐ ரேட் கட் இனிமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ஓட்டு எதுவுமே விழுகலை. ஸோ அதுவுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி மார்னிங் சைடெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா 24,100ல இருந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே வந்தது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இப்போ காலையில் நல்லா ஒரு க்ரோத் கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் நிறைய ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரெண்ட் லைனை நமக்கு பை சைடு பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. ஸோ நான் டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டெலிகிராமில் ஸ்டாக்ஸோட வேல்யூஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வீடியோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸோட ப்ரைஸை காட்டக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் வாட்ஸ்அப்லையும் ஸ்டாக்ஸோட கரண்ட் ரன்னிங் ப்ரைஸை வச்சு எதுவுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸு கூட தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் டெலிகிராமில் ஜஸ்ட் ஐசிஐசிஐ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒன் டே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பை சைடு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ ஐசிஐசிஐ எல்லாம் மார்னிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பை சைடு கொடுத்துருந்தது. செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு ஹாலிடே. நமக்கு நாளைக்கு எதனால ஹாலிடேனா, மொஹரம் ஃபெஸ்டிவல்னால நமக்கு ஹாலிடே. கண்டினியூஸா 3 days ஹாலிடே. இந்த மாதிரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே ஹாலிடே. இந்த மாதிரி ஹாலிடேஸ் எல்லாம் வரப்ப ஸோ ஆப்ஷன்ஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணி வச்சிடக்கூடாது அவசரப்பட்டு. ஏதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா நாம பார்த்து என்ன சொல்றதுன்னா ஒரு புல் கால் ஸ்ப்ரெட்டோ இல்லைன்னா ஒரு பியர் கால் ஸ்ப்ரெட்டு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி வேணா நாம ஒரு ஹோல்டிங் பண்ணலாமே தவிர ஸோ நேக்கடா ஒரு புட் ஆப்ஷனையோ கால் ஆப்ஷனையோ பை பண்றது, செல் பண்றது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா 3 days ஹாலிடேஸ்ல இருக்கிறப்ப நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. நாளைக்கு ஏதாவது கூட நியூஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 நாள் ஹாலிடே நம்ம நிம்மதியா கொண்டாடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம மண்டே எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுல முக்கியமான ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. எல்லா ட்ரேடர்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுவும் டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ், F&Oல ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ இந்த நியூஸ் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்செக்ஸ் கச்சா எண்ணெய் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னா, இந்த வழக்கு எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 2020 கோவிட் வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த கோவிட் டைம்ல க்ரூட் ஆயில் எல்லாம் ஒரு 8,000ல இருந்து 2,884 வரைக்கும் நமக்கு கீழே இறங்கிடுச்சு கான்ட்ராக்ட்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா WTI க்ரூட் ஆயில் ஒரு $37 வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு. இப்போ WTI க்ரூட் ஆயில் ஒரு 75-80க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோவிட் டைம்ல எல்லா ஸ்டாக்ஸும் கிராஸ் ஆனது. அதே மாதிரி எம்செக்ஸும் கோல்டு எல்லாமே பெரிய லெவல்ல கிராஷ் ஆனது. ஓகேங்களா? ஸோ இதனால நிறைய ட்ரேடர்ஸ் பெரிய அளவுல லாஸ் வந்தது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பெரிய லாஸ் எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு திடீர்னு இந்த மாதிரி கோவிட் வரும் தெரியாது. ஸோ அதனால இந்த செட்டில்மெண்ட்டை எங்களால ஏத்துக்க முடியாது. இது நஷ்டஈடு கவர்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் ஜெயிச்சுதா இல்லையா, அதாவது ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது அன்னைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்ன இந்த கேஸ் போட்ட அன்னைக்கே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கூட அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் தர போறது இல்லை அப்படின்னு. ஒரு 6 வருஷம் நடந்து இப்போ என்ன மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ட்ரேடர்ஸ் அவங்களோட நஷ்டத்தை அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரிஸ்க் அப்படிங்கிறத தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்க முடியாது. ஸோ அதனால பணத்தை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாம ரிட்டர்ன் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ F&Oங்கிறது ரிஸ்கான்னு கேட்டிங்கன்னா F&Oங்கிறது
ரிஸ்க் தான். கேரி ஃபார்வர்டு பண்றது பாத்தீங்க அப்படின்னா அதான் சொன்னால ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி தான் நாம வந்து கேரி ஃபார்வர்டு வந்து பண்ணணுமே தவிர ஒரு நேக்கடா பிஓ சிஓ இல்ல ஃபியூச்சர்ஸை பை அண்ட் செல் பண்றது வேற, பட் ஆப்ஷன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. பட் இந்த கேஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை பொறுத்து தான் ஓகேங்களா. எதனால சொல்றேன் அப்படின்னா அதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு ரீசனுக்காகவும் கிளைம் பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த கேஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அமேசான் சிஇஓ, அதாவது அமேசான் சிஇஓ வந்து மோடி அவர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட $13 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க இந்தியாவில். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதை வந்து சார்ந்து இருக்கும் அப்படின்னா ஐடி செக்டர், அதாவது ஏஐ அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக தான் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது வந்து எந்த செக்டாருக்குங்க வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா சொல்றப்பே தெரிஞ்சிடும். ஏஐ அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா முழுக்க முழுக்க ஐடி செக்டாருக்கு தான் பாசிபிள் ஓகேங்களா. ஸோ ஐடி செக்டார் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தள்ளாடிட்டு தான் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஏஐ என்ன சொல்றது அப்படின்னா ஏஐ வந்தனால தான் ஐடி செக்டாரே பெரிய அளவில் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் எல்லா கம்பெனிஸ் வந்து ஏஐல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இருந்தாலுமே கூட ஐடி செக்டார்லாம் மறுபடியும் வந்து மேலே வரல, கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கு. இந்த ஒரு நியூஸ் மூலயமா மேபி ஒரு நாள் 2 நாள் ஒரு இம்பாக்ட் வந்து ஐடி செக்டார்ல வந்து இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதன் மூலயமா என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும், அதாவது 3.8 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம $80 பில்லியன் பிசினஸ் வந்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் ஓவராலா ஐடி செக்டாருக்கு மட்டும் இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ மற்றபடி ட்ரம்ப்போட நியூஸ் வந்து எதுவுமே வரல, ஏதாவது ஒன்று அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. இப்போ காலையில மட்டும் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஈரான்ல இருந்து அதாவது ஈரான் சைட்ல இருந்து கப்பல்கள் வந்து ஈரான் வந்து டிரான்சிட் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க, ஸோ அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், கடுமையா எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் எப்படி சொல்லிங்கன்னா எச்சரிக்கைனா தாராளமா எச்சரிச்சுக்கோ, ஆனா எக்காரணத்தை கொண்டும் போருக்கு வந்து ஆளுங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால இது வரைக்குமே அவர் வந்து எதுவுமே வந்து வாய திறக்கல. இதுக்கப்புறம் அவர் கொடுக்குற நியூஸுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வருமாங்கிறது டவுட் தான். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பரவாயில்லைங்க. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ரிலையன்ஸ், மாருதி, M&M, ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக் பேங்க், இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம்ல நமக்கு இறங்கினதுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் ரீசனே தவிர ஸோ அந்த அளவுல வந்து எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா ஐசிஐசி பேங்க்லாம் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு ஹை போறப்ப தாராளமா அந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஏன் ப்ராஃபிட் புக்கிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஒரு 10.34 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இது நெகட்டிவ்ல இருந்தா கூட ஏதோ ஒரு குளோபல் நியூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதனால வந்து பங்கு சந்தைகள் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா ப்ராஃபிட் புக்கிங் இதுதான், இது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ குளோபல் மார்க்கெட் டேட்டா வந்து பாசிட்டிவ்ல இருந்து நமக்கு இந்த அளவுக்கு வேகமா இறங்குது அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்த வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து லீவு, தொடர்ந்து 3 நாள் லீவ் இருக்கனால ஸோ கண்டிப்பா வித்து பணம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனும் நாம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது NSEல 3320 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் வந்து 1187, டிக்ளைன்ஸ்ங்கிறது 2023, அன்சேஞ்சுங்கிறது 118. கிட்டத்தட்ட அட்வான்ஸை கம்பேர் பண்றதை விட டிக்ளைன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல 101 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 31 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இன்னுமே ஒரு நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் 52 வீக் ஹைல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னதான் நமக்கு கீழே இறங்கினா கூட அடுத்தடுத்து கொஞ்சம் சப்போர்ட் ஜோன்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம டெக்னிக்கலா வந்து பார்க்கலாம். செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐடி செக்டர் நமக்கு கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. என்னங்க இப்பதான் அமேசான் வந்து ஏதோ முதலீடு பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஐடி செக்டர் வந்து 0.54% வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா ஸோ நியூஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மணி 2 மணிக்கு மேலதான் வந்தது அந்த நியூஸ் ஓகேங்களா. ஸோ மேபி நமக்கு வந்து ஒரு மண்டே இன்னும் வந்து ஐடி செக்டார் இறங்கினா அந்த இடத்துல கொஞ்சம் மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரேடியா நமக்கு மேல வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வேர்ல்டு லெவல்ல ஏஐ வந்து கொடுத்துருக்கிற இம்பாக்ட்ல ஐடி செக்டார் இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்லலாம் ரெக்கவரி வந்து கிடைக்காது ஓகேங்களா.
மெட்டல் மீடியா இதெல்லாம் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. மற்றபடி ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், பேங்கிங், ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்பி இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா இது மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்க தவிர ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகோ, எம்என்டம், மேக்ஸெல், மாருதி, டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், ஹிண்டல்கோ, கோல் இண்டியா, டெக்கம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா, பிரேக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நமக்கு இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஜோன்ல தான் நமக்கு நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் எடுத்துறேன். இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,044, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,249. ஸோ இந்த இடத்துல எப்போ மறுபடியும் வந்து டச் பண்ணாலுமே ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங்காக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த ஒரு நியூஸுமே இல்லை, அப்படியே நார்மல் டேல போயிட்டு இருக்கு. ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு 24,100 நடக்குது அப்படின்னா இந்த இடம் வந்தாலும் டபுள் பாட்டம் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும், இந்த இடம் வந்தாலும் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிரேக் அவுட்னு ஏதாவது இருக்கா இப்போதைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட்டுங்கிறது கிடையாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நாம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே ஏதாவது நமக்கு வந்து பிரேக் அவுட்டோ இல்லை ஏதாவது நியூஸ் வந்தால் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன், அதாவது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் வருமானு பார்க்கலாம். மேபி இப்போதைக்கு வந்து ஒரு நியூஸ் வரதுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற நியூஸ் வருமாங்கிறது டவுட் தான். ஸோ அப்படி ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் வந்து நான் சண்டே வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 58,009. ஸோ அதே மாதிரி இந்த 58,254 மேலே ஓப்பன் ஆனால் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும் எப்போவுமே. ஓகேங்களா, அந்த சப்போர்ட் எடுத்துட்டு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன்ல இருக்கு. இந்த 58,254 பிரேக் அவுட் மேலே பிரேக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூஸஸும் சரி டெக்னிக்கல்ஸும் சரி பேங்க் நிஃப்டில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற, அதாவது பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸாக்டா கேப் ஃபில்லிங் சப்போர்ட் தான் 77,185. இந்த 77,185க்கு மேல ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா மேல வரும். கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அடுத்த சப்போர்ட் இருக்குங்க 76,892. ஸோ இந்த இடத்துல வந்தா மறுபடியும் வந்து நமக்கு வந்து மேல வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி எஸ்டர்டேவே பார்த்துருந்தோம், ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு 27,200 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். 26,785க்கு மேல நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட அடுத்த சப்போர்ட்ங்கிறது 26,665. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இன்னைக்கான ஹை, வேற வழி கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம வேற எங்கேயுமே டிரா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல போயிட்டு பாயிண்ட்ஸ் நிறைய இறங்கியிருக்கு. இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்த ஏன் வந்து நான் ரெசிஸ்டன்ஸா டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லாவே இறங்கியிருக்கு. 24,249ல இருந்து ஒரு 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அதனால அந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கிட்டா கூட அடுத்த சப்போர்ட் வந்து 14,403. ஸோ அந்த இடம் வந்தா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே இந்த மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க பழகிக்கங்க. ஏன்னா நமக்கு டபுள் பாட்டம் டச் ஆன உடனே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் ஆச்சு ஃபார்ம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலுக்காச்சும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அந்த 5 மினிட்ஸ் கேண்டலை ஹையர் பிரேக் அவுட் பண்ணா கூட நம்ம வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நாம டிரா பண்ணிட்டோம், அதாவது நான் வந்து ஒரு டபுள் பாட்டமா டிரா பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒர்க் ஆகணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ எந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் சார்ட் பேட்டர்ன் வந்து கரெக்டா வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ட் பேட்டர்னை பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் மேற்கொண்டு உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்தியா விக்ஸ் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா
நியூட்ரலாக தாங்க இருக்குது. அதாவது ஃபியர் மார்க்கெட்டும் கிடையாது, கிரீடு மார்க்கெட்டும் கிடையாது. இப்போதைக்கு வந்து ஒரு நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்கே தவிர ஸோ இதை வச்சு எந்த ஒரு டிசிஷனுமே வந்து இன்னைக்கு வந்து சொல்ல முடியல. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்கு. அது வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இப்போ மேலே இறங்கினது இங்கேருந்து வச்சுக்கிட்டா கூட ஒரு டபிள்யூ பேட்டர்னோட நெக்லைன் வந்து 6644. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக தான் ஒர்க் அவுட் ஆகும். அகைன் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து வரணும்னா கூட கண்டிப்பாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த 6554 தான் நமக்கான அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகுமாங்கிறது அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. அதாவது செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. ஏன்னா பிரேக் அவுட் ஆனால் கூட மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டா கொஞ்சம் ரிஸ்கா போயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால இப்போதைக்கு சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பை சைட் பிரேக் அவுட்ங்கிறது 6644. இதையும் பிரேக் அவுட் பண்ணா அப் டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6743 வரைக்கும் ரீச் ஆகும். அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், பட் அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து எந்த இடத்துல வந்து டிராப் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேரலல் சேனல் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் இப்படி ட்ரா பண்ணுறதை விட உங்களுக்கு இதுலேயே ஒரு டூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேரலல் சேனல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதாவது ட்ரேடிங் வியூவில் செகண்ட் காலமில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேரலல் சேனல்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூலை வந்து நம்ம பேரலல் சேனல் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸோ கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி இந்த சேனல் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு புல்லி சைடு போறப்ப நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாத்துலயுமே இது வந்து யூஸ் ஆகும். அதாவது மேலே போற ஒரு கேண்டில் ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மேலையும் கீழையும் போயிட்டு வரும். ஓகேங்களா. இதை பை சைடு மேல்ஸ் இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா பை, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா செல்லிங். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நமக்கு அடுத்தது சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. அப்போ அடுத்த சப்போர்ட்டுங்கிறது என்ன? இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அடுத்த சப்போர்ட் வந்து எடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு நம்ம வேற எங்கேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் 306.9. ஓகேங்களா. ஸோ இது மறக்காம வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. பேரலல் சேனல் டூலுங்கிறத யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆக்சிலேஷன் தாங்க, ஒரு பெரிய அளவில் ஒரு பையோ செல்லோ கிடையாது. ஸோ என்ன சொல்றது அப்படின்னா புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. நேத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி பெரிய கிராஷ். கோல்டு சில்வர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ட்ரம்ப்புக்கு வந்து பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லாவே நமக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர்லாம் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 1,42,559ங்கிறத இதுக்கு இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி 1,40,931ங்கிறது இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ மேக்ஸிமம் இதுக்குள்ளார தான் போயிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த 1,42,559 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குமே தவிர ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் தான். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் மட்டும் நமக்கு இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிற்குது. ஸோ இந்த ஹையையும் பிரேக் அவுட் பண்ணா, அதாவது இன்னைக்கான ஹையையும் பிரேக் அவுட் பண்ணாதான் அந்த இடத்துல வந்து பைஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணணும். 2,19,340 பிரேக் அவுட் பண்ணா ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைன்னா இதுவுமே வந்து நமக்கு வந்து ஆக்சிலேஷன் தான். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 2,17,489. அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 2,10,004. அடுத்தது வந்து காப்பர் பார்க்கலாங்க. இப்போ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துலலாம் பிரேக் அவுட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் காப்பரு. ஸோ இங்க இருந்து நமக்கு அகைன் வந்து ஒரு பேட்டர்ன் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸா ஒரு ஸ்விங் டார்கெட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைட் ஸ்விங் டார்கெட் கூட நம்ம காப்பர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். நான் டெய்லியுமே மார்னிங் கூட வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் MCX லெவல்ஸுக்கு. ஸோ நீங்கள் மார்னிங்கில் ஒரு 7 to மேக்ஸிமம் ஒரு 7 to 8க்குள்ளார வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.